ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. மதுரை வைகை ஆற்றில் வெள்ளம் வந்தபோது பிட்டு விற்று பிழைத்த வந்தி கிழவிக்கு உதவுவதற்காக பரமசிவன் ஒரு சேவகனாக வந்து தனது பக்தனை பரவசப்படுத்தியிருக்கிறான். இதுபோல் பகவானே பக்தனை பரவசப்படுத்திய நிகழ்வுகள் வேறு ஏதாவது நமது புராணங்களிலும் இதிகாசங்களிலும் இருக்கின்றனவா? தங்களுடைய அவதார நோக்கமே அருட்சேவை வழி மார்க்கம்தான் என்பதால் அப்பழுக்கில்லாத அன்பினை தங்கள் பக்தர்கள் அனைவரின் மீதும் எந்தவித பாகுபாடுமின்றி காட்டி அவர்களை அனுதினமும் பரவசப்படுத்தி கொண்டிருக்கும் தங்களை பாரதி சொன்னது போல பார்வையிலே சேவகனாய் எங்கள் கண்முன் நிற்கும் கடவுள் என்று நாங்கள் நம்புகிறோம். எல்லா தெய்வீக வடிவங்களும் எல்லா இறை வடிவங்களும் கூட உலகத்தில் எந்த கண்டெம்பரரி டைமில் வந்தாங்களோ அவங்க எல்லாரையும் அனுசரிச்சுக்கிட்டு அரவணைச்சிக்கிட்டு தான் போகிறாங்க. ஆனால் ராமரை பற்றி எழுதுகிற போது கம்பன் என்ன சொல்கிறான், மானுடம் வென்றதம்மா அப்படிங்கிறான். ஒரு மனுஷனாக வந்து மனுஷனாகவே வாழ்ந்து காட்டிவிட்டு மக்களை எல்லாம் அரவணைத்து கொண்டு போனான். அதனால் மானுடம் வென்றதம்மா, மனிதனாக அவன் வென்று காட்டினான். கிருஷ்ணராக வந்தபோது எப்படியெல்லாம் எல்லாரையும் அரவணைச்சிக்கிட்டு போனார். அவர் வந்து பரமாத்ம ஸ்வரூபம். யசோதை வந்து ஏண்டா படவா மண்ணு சாப்பிட்றியான்னு ஒரு மத்து வச்சு அவள் வாயில் அடிக்கிறான், அவருடைய கிருஷ்ணருடைய வாயில் அடிக்கிறான். அப்போ அது மேலே ஒரு சின்ன புண்ணு வந்து ஒரு ஈம் வந்து மொய்க்குதான். அப்போ அவன் வந்து இந்த அண்டத்தை எல்லாம் தனக்குள்ளே வைத்திருக்கிறாங்கிறதுக்கு ப்ரூஃபாக என்ன சொல்லுவாங்கன்னா, வாரணங்கள் 8 அஷ்டதிக் பாலகர்களும் மகமேருவும் மேருமலையும் கடலும் 7 கடலும் தாரணியும்னா பூமி எல்லாம் சலித்தனவால் நாரணனை பன்வாய் இடைச்சி பருமத்தினால் அடித்த புன்வாயில் ஈமொய்த்த போது அப்படின்னு ஒரு பாசுரம் இருக்கு. அப்போது வாரணங்களிட்டும் மகமேருவும் கடலும் தாரணியும் எல்லாம் சலித்தனவால் நாரணனை பன்வாய் இடைச்சி பருமத்தினால் அடித்த புன்வாயில் ஈமொய்த்த போது. வைகையில் வெள்ளம் வருது. மாணிக்க வாசகரை வந்து ஜெயிலில் போட்டு வச்சுருக்கான். தட் இஸ் தி கிளைமேக்ஸ் ஃபார் விச் காடஸ் கம். மாணிக்க வாசகரை விடுவிக்கணும் சிறையில் இருந்து. ஏன்னா அவர் வாங்கிட்டு வந்த குதிரையெல்லாம் நிறையா போச்சு. குதிரைக்கு பரின்னு பேர், ரஜகதை துரக பதாதிகள்ன்றீங்களா, அது பரி, அதெல்லாம் நிறையாகி போச்சு. மாணிக்க வாசகர் ஜெயிலில் போட்டுறான். அந்த ஆடைய பேர் திருவாத ஊரன். பின்னால் தான் வான் கலந்த மாணிக்க வாசகன்னு அவருக்கு மாணிக்கம் போன்ற வார்த்தைகளை சொன்னதுனால மாணிக்க வாசகன். அப்போ சிவபெருமான் வந்திக்கிழவிக்கிட்ட வர்றார். மாதிரி வீட்டுக்கு ஒருத்தருக்கு யமுனையில் வெள்ளம் வந்துச்சுன்ட்டு கூப்பிட்றாங்க. உனக்கு தான் ஆள் இல்லை, எனக்கு நீ பிட்டு கொடு, நான் உனக்கு பதில் போகிறேன் அப்படின்னு பிட்டு கொடுக்குறா. நல்லா சாப்பிட்டு எல்லோரும் மண்ணை வாரி கொட்டின்னு இருக்காங்க வைகையில். சிவபெருமான் நல்லா கொட்டை விட்டு தூங்கின்னு இருக்கார். அப்போ அந்த ராஜா வரான், அரிமர்த்தன பாண்டியன்னு சொல்லிட்டு, இவனை ஜாட்டி வச்சு அடித்து எழுறா வேலை செய்யடா அப்படிங்கிறான். அப்போது அவன் அடிக்கிற அடி இருக்கு இல்லையா, அது ராஜா முதுகிலிருந்து எல்லார் முதுகிலையும் விழுது, அவர் முதுகில் விழவே இல்லை. படுத்து கொண்டிருக்கக்கூடிய சாமி மேலே விழவே இல்லை, மற்றவங்க மேலாம் விழுந்தது. இதுலேருந்து எனக்கு 2 விஷயம் தெரியணும். அவர் சாப்பிட்ட புட்டு நமக்கெல்லாம் வரவே இல்லை இல்லையா, அது நமக்கெல்லாம் வந்துருக்கணும்ல, அது வர்றதே இல்லை. அவர் வாங்கின திட்டு அடி மாத்திரம் நம்ம எல்லாருக்கும் பிச்சு கொடுத்துட்டு அவர் ஜாலியாக தான் உட்காந்துன்னு இருப்பார். அப்போ உலகத்தில் ஒரு பரமாத்மா என்ற வடிவத்தில் ஒரு மனித வடிவத்தில் வருகிற போது உலகத்தில் அவங்களுக்கு வந்து யோக காரியம் என்னவோ அதெல்லாம் அவங்க பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அண்டு அதை வந்து பண்ணுற போது அது உங்களுக்கெல்லாம் தானே தவிர அவங்களுக்காக இல்லை. இப்போ ஒரு கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்க, கோயிலில் போய் சாமிக்கு ஒரு படையல் பொங்கலோ சக்கரை பொங்கலோ ஏதோ ஒன்று வைக்கிறீங்க, வச்சுட்டு இப்படி இப்படின்றீங்க. ஸோ அந்த வாசனை இருக்கு இல்லையா, அதுதான் கடவுளுக்கு போகுது. மற்றபடி நீங்கள் தான் அந்த பொங்கலையும் சக்கரை பொங்கலையும் உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறீங்க. அதனால் ஒவ்வொரு நிலைக்கும் ஒன்று இருக்குது. அவங்கெல்லாம் வந்து ஆகாசத்தில் இருக்கிறவங்க, ஆகாசத்தில் வெறும் வாசனை தான் இருக்கும். உங்களை மாதிரி கண்ணுக்கு அது வாய் மூக்கெல்லாம் வச்சுக்கிட்டு சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் கிடையாது. அங்கெல்லாம் முதல்ல ஓசை ஒலி, கீழே வர்றபோது சத்தமும் ஸ்பரிசமும். காற்று உங்கள் உடம்பு தொட்ட இதுன்னு சத்தம் வருது, அது நம்மள தொடர்றதை ஃபீல் பண்ண முடியுது. தண்ணின்னு வர்றபோது அதில் கலக் பலக்குன்னு சத்தங்குது, தண்ணியை நம்மளால் தொட முடியுது, அதில் டேஸ்ட் கூட இருக்குது. மண்ணுன்னு வர்றபோது அதில் வாசனை கூட சேர்ந்து வருது, தான் மண் வாசனைன்னு சொல்கிறது. மழை பெஞ்ச உடனே மண்ணிலேருந்து ஒரு நல்ல வாசனை வரும்.
ஸோ இந்த சுவை ஒளி ஊறு நாற்றம் பண்ணுறாங்க. அதுதான் மெய் வாய் கண் மூக்கு செவின்னு 5 அவயவங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. மெய்னா உடம்பு, வாய், கண், மூக்கு, காது. இந்த 5ம் இந்த பூமியில் தான் வந்து பெர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு ஐம்புலன்களும் உண்டு. ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமென்றே மெய் உணர்வு அன்பில் அவருக்குன்றது திருக்குறள். 5 உணர்வுகள் இருந்தாலும் ஒன்றும் யூஸ் இல்லை. நீ மெய் உணர்வுனா கடவுளே அறிகிற அறிவை அறிய வேண்டும் அப்படின்னு அர்த்தம். ஸோ உலகத்தில் மனிதன் என்பது ரொம்ப நல்ல படைப்பு. நீங்கள் கடவுளுக்கெல்லாம் வந்து அந்த எண்ணங்கள் தான், திங்கிங் மிஷின் தான் மனுஷனுங்கிறது. ஸோ யூ ஆஃபர் டு காட்ஸ் அண்ட் காட்ஸ் ஹேவ் ஒன்லி த ஸ்மெல் தேர். ஆனால் அவங்க சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. அவங்கெல்லாம் அமிர்தத்தை வைத்து கொண்டு காத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த உலகத்தில் வந்த எல்லா தெய்வ வடிவங்களும் எல்லா அவதார புருஷர்களும் கூட வந்து எல்லாத்தையும் நல்லது தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நீ ஃபர்கெட் அபவுட் காட் ஃபார்ம்ஸ் லைக் ராமா கிருஷ்ணா, அவங்க புத்தர், இயேசு எல்லாம் விட்டுடு. இப்போ இயேசுக்கு வந்து யாரோ ப்ரெட்டு கொண்டாந்து கொடுக்குறாங்க, அது 5000 பேருக்கு பிரித்து கொடுக்குறாரு. ஒரு கல்யாண வீட்டுக்கு ஜீசஸ் போகிறாரு. அவங்க அம்மா வந்து, அப்பா இந்த கல்யாண வீட்டில் கொடுக்க வேண்டிய ஒயின்லாம் தீர்ந்து போச்சு, என்ன பண்ணுறதுன்னு. இவர் போய் தண்ணியை கொட்டுறாரு அந்த ஒயின் இருக்கிற ட்ரம்மில். இப்போ குடுன்றாரு. முதல்ல இந்த ஒயினை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி எல்லோரும் இன்னும் 2 கிளாஸ் வாங்கி குடிக்கிறாங்கன்னு தீரவே மாட்டேங்குது. ஸோ காட்ஸ் ஹவ் ஆல்வேஸ் கம் ஆன் திஸ் எர்த். They had all the occult power of gods, though they were in a human body. But the அவதார காரியம்ங்கிறது எதுக்காக வருவாங்கன்னா, அந்த கண்டெம்பரரி டைமில் இருந்து ஏதோ ஒன்று ரீட்ரெஸ் பண்ணுறதுக்காக வருவாங்க. தர்மத்தின் வாழ்வு தண்ணி சூது கவ்வுங்கிற மாதிரி தர்மத்துக்கு எப்போல்லாம் சோதனை வருகிறதோ அப்போ பரித்திராணாய சாதுனாமுங்கிற மாதிரி இந்த உலகத்தில் நல்லது நிலைநாட்டுறதுக்காக அந்த டிவைன் எனர்ஜி ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஒரு ஹியூமன் கண்டெய்னருக்குள்ளே வந்து தன்னுடைய யுக காரியத்தை செய்யும். அப்போ திருப்பியும் போயிடும். சரவி நதியில் ராமர் போயிடுவார், பூமாதேவி பூமி வெடிக்க சீதா தேவி போயிடுவா, வான் கலந்த மாணிக்க வாசகன்னு அவர் வானத்தில் கலந்து போயிடுவார் இல்லையா, வாரியார் வானத்தில் கலந்து போயிட்டார். இந்த மாதிரி அவங்கவுங்க வந்த வேலை ஆனோடனே அவங்கெல்லாம் போயிடுவாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற போது உங்களை மாதிரியே பண்ணும். உலகத்தார் போல் உண்டு ஜனங்களை மாதிரியே தான் சாப்பிடுவாங்க. உலகத்தில் இருக்கிற போது உடுத்தி அவங்கள மாதிரியே ட்ரெஸ் பண்ணுவாங்க. பூண்டு தொண்டர் விளையாட்டில் சுகம் காணும் ஆனந்தம். அவங்களுக்கு தொண்டு செய்வாங்க. எவ்வளோ பெரிய கடவுளாக இருந்தாலும் அவங்க தொண்டு செய்வாங்க. எக்கோலம் கொண்டால் என்ன, ஏது அவஸ்தைப்பட்டால் என்ன, முத்தன் மனம் இருக்கும் மோனத்தே. அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணால் உனக்கு என்ன, எப்படி பேசினா உனக்கு என்ன, அவங்க மைண்டு மாத்திரம் கடவுள்கிட்டே இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த தயிர் குடத்தை எடுத்துக்கிட்டு ஒரு போயினே கை வீசின்னு போகிறா, நீ வந்து அவளை முனியம்மான்னு கூப்பிடுறதில்ல, தயிர் அப்படின்னு பாரு உங்கள் வீட்டாண்ட வந்து நிற்பா. அவள் தயிர் இல்லை, ஷி ஹஸ் ஐடென்டிஃபைட் ஹர் செல்ஃப் வித் ஹர் ஜாப் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இந்த உலகத்தில் கடவுள் மனித வடிவத்தில் வந்தாலும் கூட அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் மேலே தான் இருக்கும். அண்ட் மக்கள் இடத்துல இருக்கிற போது மக்களை மாதிரியே பிஹேவ் பண்ணுவாங்க, மக்களை மாதிரி பேசுவாங்க, மக்களை மாதிரியே சோகமாக இருப்பாங்க. இப்போ சீதையை காணோன்னு ராமர் உட்காந்துன்னு ஏன் அழுதுன்னு இருக்கணும், அவருக்கு தெரியாத சீதை எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. ஹி ஹஸ் கம் டு ப்ளே எ டிவைன் ரோல். ஒரு ட்ராமா நடக்குது இங்கே மியூசிக் அகாடமிலேயே எங்கேயும். அந்த ட்ராமாவில் ஒரு ஹஸ்பண்டு ஒய்ஃபு அவங்க 2 குழந்தைங்க நடிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு ஹஸ்பண்டு ஒய்ஃபு 2 குழந்தைங்க நடிக்க வராங்க. அப்போது அந்த குதிரை கட்டியிருக்கோம், அஸ்வமேத யாகத்துக்காக ராமர் அனுப்பிச்சது. அங்கே லவகுசர்கள் இருப்பாங்க, ராமர் வருவார். வந்தவுடனே அந்த குழந்தைங்களை பார்த்து என்ன கேட்கணும், பால்வடியும் முகத்தோடு இருக்கும் பாலகர்களே நீங்கள் யார் அப்படின்னு கேட்கணும். இதுக்கு அவங்க சொல்லுவாங்க, நான் லவன், இவன் குசன், நாங்கள் வந்து சீதையினுடைய குழந்தைகள், வால்மீகியினுடைய ஆசிரமத்தில் வளர்கிறோம் அப்படின்னு சொல்லும். இதுதான் டயலாகு. அதை விட்டு அந்த காலையில் வீட்டிலேருந்து வந்தபோது இருந்த அப்பாவும் பிள்ளைங்களும் நினச்சிக்கிட்டு அப்பங்கார என்ன நீங்கள் யாருன்னு என்னன்னா உனக்கு என்ன கண்ணு தெரியலையா, நாங்கள் தான் உங்கள் பசங்க அப்படின்னா என்ன அர்த்தம். ஸோ இன் எ கிவன் ட்ராமா யூ ஹேவ் டு ஆக்ட் பெர்ஃபெக்ட்லி அண்ட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஆக்டிங் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் யூ ஆர் டிஃப்ரெண்ட். இந்த ரெண்டுத்தையும் புரிஞ்சுக்கிட்டியானா தான் இந்த உலக நாடகம் நல்லாயிருக்கும். அதனால தான் கிருஷ்ணருக்கு அப்பவாதம் வந்தாலையும் அவர் தாங்கிக்கிறாரு. ராமருக்கும் எல்லா விதமான சுகங்களும் வருது. ராமருக்கு கல்யாணம் கட்டி நிம்மதியாக இருந்ததே கொஞ்ச நாள் தான். மற்றபடி காட்டுக்கு போயிட்டார், அங்கே கஷ்டப்பட்டு இருந்தார். அதுக்கப்புறம் சீதா சுகம் வந்து உட்காந்துருந்தா, இவர் புலம்பின்னு உட்காந்துருந்தார். சீதையை நெருப்பில் போக சொல்கிறாரு, கூப்பிட்டுட்டு போனால் அங்கே யாரோ ஒன்றாங்க கமெண்ட் அடிச்சான்னு சொல்லிட்டு திருப்பியும் சீதையை கொண்டு போய் வால்மீகி ஆசிரமத்தில் விட்டு புட்டி ஒரு தங்க சீதையை பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி புலம்பின்னு உட்காந்துருந்தார். So gods have never, when they are in a human form, they absolutely followed human rules.
அவங்க தே நெவர் வாண்டட் டு ஷோ தேர் சுப்பீரியர் எனர்ஜி லெவல்ஸ். இல்லை நீயே யோசனை பண்ணு, ஒரு வண்ணான் சொன்னான்றதுக்காக ராமர் ஏன் சீதி, அதுவும் புலதாச்சி அந்த சீதி எது காட்டுக்கு அனுப்பணும்? வண்ணானை கூப்பிட்டு நீயும் பொண்டாட்டி கூப்பிட்டு போடா காட்டுக்குன்னு சொல்லணும் இல்லையா? என்னை பற்றி பேசுறதுக்கு நீ யார்? நான் தான் ராஜா, உன் ஒய்ஃபை கூப்பிட்டு நீ போடா காட்டுக்குன்னு சொல்லிட்டு இவர் ஜெல்ஸாக வந்துக்கணும். அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி தான் உலகத்தார் போல் உண்டுன்னா தான் ஜனங்களை மாதிரியே இருக்கணும், ஜனங்களுடைய ரூல்ஸ் கட்டுப்படணும், ஜனங்களை மாதிரியே எமோஷ்னல் லெவலில் அஃபெக்ட் ஆன மாதிரிலாம் நடிக்கணும். இதெல்லாம் தான் வந்து ஒரு அவதார நோக்கத்தில் வருகிற போது ஒரு மனித உடலுக்குள் இருக்கக்கூடிய தெய்வம் கூட தன்னை அந்த மாதிரி ஆட்படுத்திக்கொள்ளும். இப்போ சீனிவாசர் வர்றார் உலகத்தில், ஏதோ ஒரு பிறவி ராமாவதார காலத்தில் வேதவதியை கட்டிக்கணும். வேதவதி சொல்கிறேன் என்னை கட்டிக்கோங்கன்ட்டு. அவர் முடியாதுமா, நான் இந்த பிறவியில் ஏகபத்தினி விரதன், நான் ஒரே ஒரு பொண்டாட்டி தான் எனக்கு, சீதை தான், அதனால் உன்னை கட்டிக்க முடியாது, அதனால் இன்னொரு பிறவியில் நீ என்னை கட்டிக்க வைப்போன்றார். ஸோ அந்த வேதவதி இருக்கா இல்லையா, அவள் பத்மாவதியாக ஆகாசராஜன் பொண்ணாக பிறந்திருக்கா. முதல்ல கொடுத்த வாக்கு பாக்கி இருக்கு இல்லையா, அதனால் சீனிவாசன் புத்துக்குள்ளே உட்காந்துருக்காரு. ஒரு பசுமாடு போய் பாலை விட்டுட்டு போகுது, அந்த பசுமாட்டுடைய இடையன் வந்து அடிக்கிறான். அப்போது அவனுக்கு பேயா போ, இந்த கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நீ பேயா சுற்றிக்கின்னு இருந்தால் அவனுக்கு சாபம் கழிச்சிடுது. பகுலாமாலிங்கிற வர, பகுலாமாலி யார்? அவர் கிருஷ்ணராக இருந்தபோது அவருக்கு அம்மாவாக இருந்த யசோதை. யசோதை ஆயர்பாடியில் இருந்தால் கிருஷ்ணர் அதுக்கப்புறம் மதுராக்கு போயிட்டார். அதனால் அவர் கல்யாணம் நடந்தது அதெல்லாம் வந்து யசோதை பார்க்கல, அந்த குறை அவளுக்கு இருந்தது. அதனால் அதே கிருஷ்ணர் ஸ்வரூபம் சீனிவாசனா வெங்கடாஜலபதியாக உலகத்தில் வர்றபோது அந்த யசோதையாக இருந்தவ பகுலாமாலியாக வர்றா. அவருக்கு சாப்பாடெல்லாம் போட்டு வச்சு எவ்வளோ போய் பொண்ணு கேட்டு அந்த பத்மாவதியை கொண்டாடுறா. அவள் ஏழை தானே, சன்னியாசி, அவகிட்ட ஏது பணம், அதனால் குபேரங்கிட்ட கடன் வாங்குறா. அந்த குபேரங்கிட்ட வாங்கின கடனுக்கு வட்டி கட்டினே இருக்கார் பெருமாள் அப்படின்றது தான் உங்களுடைய ஸ்டோரி எல்லாம். நல்லா ஒவ்வொன்றுத்துக்கும் லிங்க் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ராமாவதார காலத்தில் ராமர் எல்லா இடத்துக்கும் வந்தார் 14 வருஷம் வனவாசத்தில். இப்போ சபரி இருக்கா இல்லையா, இன்றைக்கி சபரிமலை, அங்கே இருந்தாவ. அவள் மதங்க ரிஷியோட ஆசிரமத்தில் இருந்தவ. அப்போ சபரிமலை அது பேர் கிடையாது. ராமர் வனவாசம் வந்து எல்லா இடத்துலையும் போகிற போது சபரியை பார்க்குறாரு. சபரி சந்தோஷமாக ஒவ்வொன்றுத்தையும் பழத்தை சாப்பிட்டு நல்லாகிற பழம்லாம் அவர் கொடுக்குறா. இவர் சந்தோஷப்பட்டு உன்னை அன்பை நான் அங்கீகரிக்கிறேம்மா, உனக்கு என்ன வேணும்னு. எங்கள் குருநாதர் சொல்லிட்டு போனார், இந்த மாதிரி ஒரு யோக புருஷன் வருவான், அவங்ககிட்ட மோட்சத்துக்கு கேளுன்னு சொல்லிட்டு மோட்சத்தை கொடுத்துருன்னு. சரின்ட்டு நெருப்பை மூட்டிட்டு அதில் நீ போன்னு சொல்கிறாரு. அப்போ சபரி, அதுதான் சபரிமலைன்றது. அவர் அப்போ வந்தபோது அவருக்கு அந்த பம்பா நதி, சபரிமலை எல்லாம் பிடிச்சிருந்தது. அதனால் பின்னால் ராஜசேகர பாண்டியன் இருக்கான் இல்லையா, அவன் தசரதன். அவனுடைய முதல் காட்டில் கண்டெடுக்கப்பட்ட ரிஷிபத்தினி மூலமாக வந்தவர் தான் மணிகண்டன், பின்னால் ஐயப்பன். அவள் சிற்றண்ணி கட்டிக்கினா இல்லையா ராஜசேகர பாண்டியன், அந்த சிற்றண்ணி தான் கைகேயி. அவளுக்கு தன் மகன் பரதன் ஆடாளனுங்கிற குறை இருந்ததுனால அவர் வந்து இந்த பந்தள ராஜ்யத்தில் வர்றபோது அந்த பரதன் வந்து மகனாக பிறக்கிறான் கைகேயிக்கு. கைகேயி இப்போ என்ன ராஜசேகர பாண்டியனுடைய ஒய்ஃபு. ஸோ ராமனை அந்த காலத்தில் வனவாசம் அனுப்பிச்ச மாதிரி நீ ஐயப்பசாமியை போய் புலிப்பால் கொண்டா தலைவலி அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் வராரு, புலி மேலே ஏறிக்கிட்டு அவர் சொல்கிறாரு எனக்கு இதெல்லாம் வேணான்னு போய் ஐயப்பசாமியை மேலே உட்காந்துடுறாரு. அப்போ பரதனுக்கு அந்த பட்டம் கட்டுற மாதிரி வருது கேரளாவில். அப்போ கைகேயி யார், அவ ஏன் கேரளாவில் வரணும்? ராமராக இருந்தவர் ஏன் ஐயப்பனாக வரணும்? சபரியாக இருந்தவோ வந்து ஏன் திருப்பியும் வந்து இந்த மீனாட்சியாக உலகத்தில் பிறக்கணும்? இப்படி எல்லாருக்கும் ஒரு லிங்க் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு அவதாரத்துலேயும் ராமர், கிருஷ்ணர் இந்த மாதிரி இருந்தவங்க திருப்பி திருப்பி உலகத்தில் வர்றபோது அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க் தானாகவே நடக்கும். கண்டதே கண்டு கொண்டதே கொண்டுங்கிற மாதிரி அந்த லிங்க் தானாகவே நடக்கும். அந்த மாதிரி தான் நம்மெல்லாம் கூட. நம்மெல்லாம் ஏன் மீட் பண்ணுறோம்? எங்கேயோ 45 கிலோமீட்டர் தள்ளி நான் உட்காந்துக்கிறீங்க. ஸோ எப்படி நீங்கள்லாம் வர்றீங்க, அதுவும் எங்கெங்கெல்லாம் வந்திருப்பீங்க, உங்களுக்கு எனக்கு என்ன சொந்தம், என்ன பந்தம்? நல்லா யோசனை பண்ணு. இதெல்லாம் தான் ஆன்மீகம் பண்ணுறது. ஆன்மீகம் என்பது உடல் சார்ந்த விஷயம் அல்ல, ஆன்மா சம்பந்தப்பட்ட விஷயம். நமக்கு ஆன்மாவில் தொடர்பு இருந்தால் நமக்கே தெரியாமல் ஏதோ ஒரு புல் இருக்கும், ஒரு அட்ராக்ஷன் இருக்கும், நமக்கு தெரியாது என்னான்ட்டு. ஸோ இந்த உலகத்தில் நம்ம திருப்பி சந்திப்போம். யாராக இருந்தாலும் இதுக்கு முன்பிறவிகளில் தொடர்பு இருந்தால் இங்கே வருவாங்க. இந்த குட்டி பசங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து யாராக இருந்தாலும் சந்திப்போம். அண்டு நமக்குள்ளே என்னாவது விட்டக்குறை தொட்டக்குறை இருக்கும் இல்லையா,
அதெல்லாம் நடக்கும். நீ ஏதாவது என்கிட்ட பழைய ரிலேஷன்ஷிப்பில் உன் மைண்டில் எனக்கு போண்டா கொடுக்கணும்னு நினச்சிருந்தேன்னா இப்போ போண்டா கொடுத்துருவேன். நான் உனக்கு ஏதாவது பாக்கி வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட போண்டா சாப்பிட்டதுக்குனாக்கா நான் இப்போ இந்த பெருவில் செய்வேன். ஒரு கல்யாணம் வந்திருப்பேன், குழந்தை இல்லைன்னு வந்திருப்பேன், ஏதோ ஒன்று வந்திருப்பேன், வேலை கிடைக்கலன்னு வந்திருப்பேன், கடன் வந்திருப்பேன், நான் உனக்கு செஞ்சே ஆகணும். ஏன்னா இட் இஸ் ஐ ஓ இட் யூ. ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை பையன் இருப்பான். அந்த ஊரில் இருக்கிற முதலியாரோ கவுண்டரோ நாயுடோ என்ன பண்ணுவாங்க, தம்பி நீ எங்கள் வீட்டில் சாப்பிட்டுக்கூடா, புக்கு நோட்ஸ் எல்லாம் நான் வாங்கி கொடுக்குறேன், நல்லா வாங்கடா, படித்து பெரிய ஆள் ஆகிடான்னு. அவன் படித்து பெரிய ஆள் ஆகிடுவான், கலெக்டர் ஆகிடுவான். கலெக்டர் ஆகிட்டு அதே டிஸ்ட்ரிக்ட்டு போஸ்டிங் வாங்கின்னு வரானா, அப்போ லைனில் எல்லோரும் நின்று இருப்பாங்க. ஆளுக்கு ஒரு கடைசியில் பார்த்து மகஜேருன்னுவாங்க பெட்டிஷன் கொடுக்கறதுக்காக, எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லிடும். கார்லேருந்து இறங்கினவன் அந்த லைனில் இருப்பார் இல்லையா, அவரை பார்த்துடுறான். சீட்டில் போய் உட்காந்து பெல் அடித்து பியூனை கூப்பிட்றான். அங்கே பச்சை வேஷ்டி கட்டின்னு ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவர் வேதாச்சலம் மொழியாராக இருந்தாக்க கேட்டுட்டு கூட்டுனுவான்ட்டு போய், நீங்கள் வேதாச்சலம் மொழியாரா, கலெக்டர் கூப்பிட்றாருன்னு. உனக்கு என்னடா அது இவ்வளோ பெரிய க்யூவில் நம்மளை வேதாச்சலம் மொழியார் பேர் வச்சு கூப்பிட்றானேன்ட்டு போய் நிற்பீங்க. உன்னை பார்த்த உடனே கலெக்டர் எந்திரிச்சிடாரு. ஐயா வாங்க வணக்கம், நல்லா இருக்கீங்களா அப்படின்னாரு. உனக்கு மண்டை காஞ்சிடும், இவன் ஏன் கலெக்டர் எந்திரிச்சு நின்று நம்மளை கும்பிட்றான்ட்டு. உட்காருங்க அப்படின்னுவான். காஃபி சாப்பிட்றீங்களா, நான் தான் கலெக்டர், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் அப்படின்னு. இவருக்கு ஒன்றுமே புரியாது, எதுக்கு இதெல்லாம் கலெக்டர் பண்ணுறேன்னு. அப்போ அவன் சொல்லுவான், நான் தாங்க குட்டி பையன், நீங்கள் தான் எனக்கு சாப்பாடு போட்டு படிக்க வச்சிங்க, உங்களால் தான் நான் கலெக்டர் ஆகியிருக்கேன், உங்களுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள் அப்படின்னுவான். இந்த பாஷை உனக்கு புரிஞ்சால் தான் ஆன்மீகம் உனக்கு புரியும். இந்த உலகத்தில் நீ பார்க்குற யாரா மதுவாச்சாரியார், சங்கராச்சாரியார், யாராக இருந்தாலும் சரி, ராமானுஜர், மந்திராலயரா, எல்லாருமே அவங்கெல்லாம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கனெக்டட், ஏதோ ஒரு பிரிவில் கனெக்டட். அவங்க இன்றைக்கி தான் ராகவேந்தரும் திருட்டி பாபும் ஆயிருக்காங்க. அதுக்கு முன்னாலே எங்கெல்லாம் அலைஞ்சி திரிஞ்சு இருந்திருப்பாங்க கடவுளை தேடி. அப்போ நீ அவங்க வீட்டில் உட்காரத்துக்கு இடம் கொடுத்துருப்ப, ஒரு வாய் சோறு போட்டிருப்ப, ஒரு வேஷ்டி வாங்கி கொடுத்துருப்ப, ஏதோ ஒரு வகையில் அவங்க உனக்கு பாக்கி இருக்குது. அதனால் இந்த பிறவியில் அவங்க உன்னை பிடிப்பாங்க. பிடிச்சி உனக்கு ஏதாவது நல்லது பண்ணி உங்கள்கிட்ட வேஷ்டி வாங்கினது சாப்பிட்ட கடனெல்லாம் கழிக்கணும். அது நல்லது பண்ணி கழிக்கிறாங்க. இந்த பாஷை உனக்கு புரிஞ்சாக்கா ஆன்மீகம் எவ்வளோ ஒரு அற்புதமான பாஷைங்கிறது உனக்கு தெரியும். நான் மகேந்திரகிரி மலைக்கெல்லாம் போயிட்டு கோடிசாமிக்கிட்ட வந்தேன். சாமி நான் மகேந்திரகிரிக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னாரு. அவர் கோடிசாமி என்ன தெரியுமா சொன்னார், எனக்கும் அங்கெல்லாம் போகணும் தான், இந்த ஜனங்களுக்கு கொஞ்சம் பாக்கி சாக்கி பண்ணிட்டு போகலான்னு தான் உட்காந்துருக்கிறேன்னாரு. இதுதான் நான் சொல்கிற பாஷை. அவர் கோடி மகானா இந்த பிரிவில் ஆயிருக்கலாம், அதுக்கு முன்னாடி அவர் எத்தனை பிறவி எடுத்திருப்பார் உலகத்தில் இவ்வளோ பெரிய நிலையை தொடர்றதுக்கு. அவர் பாடகச்சேரி சாமியாக இருந்திருக்கிறாரு. அந்த பாடகச்சேரி சாமி தான் தஞ்சாவூரில் இருக்கிற புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலை கட்டினது. இப்படி அவருக்கும் பிறவிகள்லாம் இருக்குது இல்லையா, இதுக்கு முன்னே என்னவா வந்தாருங்கிற மாதிரி. ஸோ அவர் தோத்தாபுரியாக இருந்திருக்காரு. அவர் தோத்தாபுரியாக இருந்தபோது நான் ராமகிருஷ்ண பரமஹம்சம் இருந்திருக்கேன். இப்படி உலகத்தில் எல்லாரும் சந்திக்கிறோம். அந்த ஜனங்களுக்கு பாக்கி சாக்கி பண்ணுறதுன்னா என்ன, அவங்களுக்கு ஏதோ ஒரு இவங்க பாக்கி வச்சுருக்காங்க, நல்லது செய்யணும், அதுக்காக தான் உட்காந்துக்கிறேன். எப்போ அவங்களுக்கு பழைய கணக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு இருக்கோ, அப்போது அந்த பிறவியை கட்டிடுவாங்க. அவங்க திருப்பியும் உலகத்தில் உட்காந்துட்டு ஜனங்க வரணும், அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்லாம் வெயிட் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் மக்களுக்கு புரிஞ்சாதான் மகான்களுடைய உயரங்கள் இவங்களுக்கு தெரியும். சம்பந்தமே இல்லாமல் அவங்க ஏதோ ஒரு உயர்நிலையை தொட்டுட்டு உங்களுக்காக வாழ்ந்துடுறாங்க. ஒரு ஆள் கஷ்டப்பட்டு ஒரு உயர்ந்த நிலையை அடையிறான். ஒரு எவரெஸ்ட் மலைன்னு வச்சுக்கோ, அவன் ஒரு 26,000 அடி ஏறிட்டான். நீ ஏறுறதுக்கு கஷ்டப்பட்டுனுக்கிற, உனக்கு வழி தெரியல. அப்போ அவன் என்ன சொல்லுவான், நீ அங்கேயே ஏறியா அப்படின்னு சத்தம் போட்டு மேலேருந்து கஷ்டப்பட்டு இறங்கி இந்த குச்சி பிடிச்சிக்கோ, இந்த கயிறு பிடிச்சிக்கோ, என் பின்னால் வான்னு சொல்லி உனக்கு எவரெஸ்ட்டு கூட்டின்னு போவான். அப்போது ஒவ்வொரு தடவையும் எனக்கு வழி தெரியலன்னு யாராவது கத்துற போது அவன் ஒவ்வொரு தடவையும் இறங்கி உங்களை கூட்டின்னு போகிறான். இதுதான் அவதாரம் என்றால், இறங்கி வருவது. நாம் தொட்டாச்சு, ஞான பூதரத்து உச்சியில்ங்கிற நிலையை அந்த மகான் அடைஞ்சாச்சு. ஆனால் இன்னும் வழி தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு வழிகாட்டுறதுக்காக ஒவ்வொரு தடவையும் இறங்கி வர்றான். அவதாரம் என்றால் இறங்கி வருவது அப்படின்னு அர்த்தம். அப்போ அவங்க இறங்கி உங்களை மேலே கூட்டின்னு போகிற வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இட்ஸ் எ தேங்க்லெஸ் ஜாப், பட் தோஸ் மகாத்மாஸ் டூ இட் வெரி எஃபர்ட்லெஸ்லி. இவ்வளோ தியாகம் இருக்குது இதில். இந்த உலகத்தில் மகானா நிஜமான மகான் நான் சொல்கிறது. இந்த கவுண்டர் காசுக்காக இருக்கான் இல்லையா, அவனால் இந்த கணக்கில் நீ சேர்க்கவே சேர்க்காத. நிஜமான மகான் அவனை உன்னால் புரிஞ்சிக்கவே முடியாது.
எதுக்களாலும் எடுத்த மொழியாலும் சோதிக்க வேண்டாம். சும்மா ஆராய்ச்சி பண்ணி சொதப்பின்னு இருக்காத, நம்பு, அவ்வளோதான். நீ வேறு ஒன்றுமே பண்ண தேவையில்லை. நம்மனா அவனுக்கு தெரியும் அவன் எதுக்கு வந்திருக்கான், அவனுக்கு என்ன கனெக்ஷனு, உனக்கு என்ன பண்ணணும், எல்லாம் அவனுக்கே தெரியும், அவன் பண்ணிவிடுவான். அதனால் மக்களுக்கு இந்த பாஷை தெரியாததுனால அவங்க வந்து நார்மலாக ஒரு டைமண்டையும் குந்துமணியும் ஒன்றா பார்க்குறான் இல்லையா. நீ ஒரு கடைக்கு போகிற, போயிட்டு அங்கே ஏதோ ஒரு குந்துமணி ஒரு தராசில் இந்த பக்கம் கோல்டு இந்த பக்கம் குந்துமணி போடுவாங்க எடைக்கு. அவன் வந்து இப்படி நீ தலையாட்டுவ கரெக்டாகுதுன்னு சொல்லி, ஏன்னா முள் கரெக்டாக இருக்கும். அவன் வந்து குந்துமணி கட்டி உன் கீழே கொடுத்து கோல்டை தூக்கி கல்லாப்பட்டியில் போட்டால் சும்மா இருப்பான். அந்த மாதிரி உங்களால் வந்து புரிஞ்சிக்க முடியறதில்ல. இது வேறு அது வேறு தான். அவங்க அந்த உயரங்களை தொட்ட பின்னால் கூட ஜனங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணுறாங்க. அதெல்லாம் மக்களுக்கு புரிகிற காலம் வந்தால் தான் ஆன்மீகம் விளங்கும். Question from a devotee. Baba, Ramanar got death experiences. Do all Mahans get this experience for their self-realization? உடம்பு வேற, ஆத்மா வேற. உடலுக்குள் உத்தமன் உருபொருள் கண்டேன், எனவே உடலை ஓவாது ஓம்புகின்றேனே தான் ஆன்மீகம். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். அப்போ நம்முடைய உடம்பு இருக்கு இல்லையா, இதுதான் கண்டெய்னர். இந்த கண்டெய்னருக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் இல்லையா, அதுதான் நம்முடைய ஆத்மான்னு சொல்லக்கூடிய ஒரு ஜோதி. ஸோ இப்போ ரமணர் இருக்காருன்னா அவருக்கு ஒரு டெத் எக்ஸ்பீரியன்ஸ் வருது. டெத் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அந்த உடம்பில் இருந்த ஜோதி தனியாக பிரியறது. உடம்பு இறந்து கிடக்கும், அதில் இருக்கிற ஜோதி தனியாக இருக்கும். அதுவும் ஒன்றுக்கு ஒன்று விட்னஸ் பண்ணும். இதுதான் டெத் எக்ஸ்பீரியன்ஸுன்றது. ஒரு ஆள் இருந்தால் பைபிளில் ஒரு கன்வர்சேஷன் வரும், நிக்கோதமஸ் ராஜான்னு பேர். அவன் இயேசுநாதர்கிட்ட போகிறான். போயிட்டு, இயேசுவே நீங்கள் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறீங்க, எப்படி நீங்கள் பவர்ஃபுல்லாக இருக்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறார், அப்பா அம்மாங்கிற எலும்பு தோல் இன்னொரு எலும்பு தோலான குழந்தையை தான் பெற்று போடும். நீ பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டால்தான் உனக்கு தேவலோக ரகசியங்கள் எல்லாம் புரியும் அப்படின்றார். ஃப்ளஷ் அண்ட் பிளட் கேன் கிவ் பர்த் டு ஒன்லி ஃப்ளஷ் அண்ட் பிளட். இட் இஸ் ஸ்பிரிட் தட் கிவ்ஸ் பர்த் டு ஸ்பிரிட். அன்லெஸ் யூ ஆர் பார்ன் வித் ஸ்பிரிட் யூ டோன்ட் என்டர் த கிங்டம் ஆஃப் காட் அப்படின்னார். அவன் கேட்பான், ஹவ் இஸ் இட் பாசிபிள் அப்படிங்கிறான். அதுக்கு அவர் சொல்கிறார், நோ ஒன் நோஸ். நோ ஒன் நோஸ் ஃப்ரம் வேர் த விண்ட் ப்ளோஸ் நார் வேர் இட் கோஸ். உன் மூக்குக்குள்ளே இருக்கிற காற்று எங்கேருந்து வந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா, மூக்குலேருந்து போன காற்று எங்கே போக போகுதுன்னு உனக்கு தெரியுமா. அந்த மாதிரி ஒரு பரிசுத்த ஆவி எங்கேருந்து வருதுன்னு தெரியாது, இந்த உடம்புலேருந்து வேறு எங்கே போக போகுதுங்கிறதும் உனக்கு தெரியாது அப்படின்ற வார்த்தையை சொல்லுவார். அப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, ஃபில்லிங் வித் ஹோலி ஸ்பிரிட், அந்த ஸ்பிரிட் அண்ட் த பாடி ஆர் விட்னஸிங் ஈச் அதர் தான் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது. செத்து போகிறதில்ல, செத்த மாதிரி ஆயிடுவாங்க வாழ்கிற காலத்திலேயே. அப்போ இதுவும் அதுவும் ஒன்றுத்துக்கு ஒன்று தரிசிச்சுக்கும். அதுக்கப்புறம் ஒன்றா அவங்க செத்தே போயிடலாம், ஸ்பிரிட்டு வந்து வெளியே போகிற மாதிரி இருந்தால். இல்லை அந்த நாலெட்ஜ் இருக்குது இந்த பாடிக்குள்ளேன்ற மாதிரி இருந்தாக்கா, அவங்க மெமரி சிப் மாதிரி அந்த ஸ்பிரிட் திருப்பியும் அந்த உடம்புக்குள்ளேயே வந்துட்டு வேலை செய்யும். இதுதான் வந்து டெத் எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்கிறது. இது இந்த பூமியில் தான் நடக்குது, வேறு எங்கேயும் நடக்கிறது இல்லை. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸு யாருக்கு வருதோ அவங்கெல்லாம் முக்தாத்மாக்கள் அர்த்தம். இட்ஸ் கால்ட் லிபரேஷன். வாட் இஸ் லிபரேஷன்? லிபரேட்டிங் த ஸ்பிரிட், த லைட் ஃப்ரம் தி ஜெயில் ஆஃப் த பாடி. இந்த உடம்புங்கிற ஜெயிலிருந்து அதை வெளியே கொண்டு வர்றது, அதுதான் லிபரேஷன். ஸோ அந்த மாதிரி ஆனவங்க ஒன்றா வேறு உடம்புக்குள்ளே போகலாம், இல்லை அதே உடம்புக்கு தேவைகள் இருந்தால், நீட் இருந்தால் அந்த உடம்புக்குள்ளே திருப்பியும் வரலாம். இது ஜர்னி கண்டினியூஸ். இவங்களுக்கு வெரி ஆஃபன் தே வில் கெட் அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ். படுத்துக்கிட்டு அவங்களுக்கு ஏதாவது மந்திரம்லாம் இருக்கும், அதை அவங்க சொல்லிகிட்டே இருக்கிற போது அவங்க ஸ்பிரிட்டு அந்த உடம்புலேருந்து வெளியே வரும். அந்த ஸ்பிரிட்டு யாரெல்லாம் ஃபோட்டோவோ சிலையோ வச்சு அமெரிக்காலேயோ அர்ஜென்டினாலேயோ இந்தோனேஷியாலேயோ கும்பிட்டு இருக்கிறாங்களோ அவங்க எல்லார் வீட்டுக்கும் போகும். உடம்புலேருந்து பிரிஞ்ச ஒளி தன்னை நம்புற எல்லா நாட்டுக்கும் போகும், எல்லார் இடத்துக்கும் போகும். அவங்களுக்கு ஏதோ ஒரு அனுபவத்தை கொடுக்கும், திருப்பியும் இந்த உடம்புக்குள்ளே வந்துடும். ஒன்லி கண்டிஷன் அந்த ரூமில் பூட்டிடணும். இந்த இந்த நிலையில் யாரும் தொற்றக்கூடாது, இந்த நிலையை யாரும் தொற்றக்கூடாது. அந்த வெறும் பாடி தான் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல தொட்டாக்கா வராது. அருணகிரிநாதர் இருந்தார், அவர் தன் உடம்பை கிளி கோபுரத்து மேலே வச்சுட்டு கிளி வடிவம் எடுத்து பாரிஜாத புஷ்பம் கொண்டு வர்றதுக்காக தேவலோகத்துக்கு போயிட்டார். சம்பந்தான்னு ஒரு மந்திரவாதின் தான். அவன் என்ன பண்ணிட்டான், இந்த ரகசியத்தை தெரிஞ்சுன்னு அவருடைய பாடி எடுத்து எரிச்சிடறான்.
அப்போது பாடி இல்லையா, அருணகிரிநாதர் கிளி வடிவத்திலே இருந்துட்டார். கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி சொன்ன எந்தையர்கள் நாடி நிற்கும் நாள் என்னாலும் தாய்மானவர் பாடுவார். அந்த மாதிரி அவர் கிளியாகவே இருந்துட்டார். அந்த கிளி கோபுரம் தான் இன்றைக்கும் திருவண்ணாமலையில் இருக்கார். அருணகிரிநாதர் கிளியினுடைய வடிவத்தில் இருக்கார். அப்போ கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதினா என்ன அர்த்தம்? ஒரு கிளியை ட்ரெயின் பண்ணுறவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு கண்ணாடி முன்னால் அந்த கிளியை நிற்க வச்சுருவான். இவன் தன்னுடைய முகம் தெரியாத மாதிரி பின்னால் நின்றுக்குவான். இவன் அந்த பின்னால் இருந்து ஏதோ வாழை மரம் மாமல்லான்றான்னு வை. இந்த கிளி என்ன நினைக்கும், அந்த நிழல் தெரியுதுல கண்ணாடியில், அதுதான் பேசுறதுன்னு நினச்சின்னுட்டு இவன் சொல்கிற அந்த கிளி பாஷை இல்லையா, மாமல்லா அதை ரிப்பீட் பண்ணும். இப்படி தான் கிளிக்கு ட்ரைனிங் கொடுக்குறது. அப்படி அருணகிரிநாதர் கிளியாக போயிட்டார். அந்த கிளிக்கு பின்னால் முருகன் தான் நின்னான். முருகன் நின்றுக்கிட்டு டோட்டலாக அந்த கந்தர புத்தி இல்லையா அதெல்லாம் சொன்னான். அதில் வர்ற விதி காணும் உடம்பை விடா அணியன் நெஞ்ச கனகள் நெகிழ்ந்து உருக எல்லாம் முருகன் சொன்னது. முருகன் சொன்னதை கேட்டுட்டு இந்த கிளி பாடினது மாதிரி நமக்கு தெரியறதுனால கந்தர் அனுபூதியில் அவ்வளோ பவர் இருக்கிறதுக்கு அதுதான் காரணம். கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி சொன்னங்கிற மாதிரி. ஸோ யார் எதை ட்ரெயின் பண்ணுறானோ அவனுக்கு டெக்னிக் இருக்கும். அந்த மாதிரி ஒரு மகான் என்பவன் இப்போது ஒரு சாதாரண சின்ன கிளாஸ் கூட படித்ததில்லை. சாய்பாபா இருந்தார் இல்லையா புட்டபர்த்தி, அவர் எந்த கிளாஸுக்கும் போனது இல்லை. மாடு மேய்ச்சிருந்தார், மாடு மேய்ச்சிருந்தார். புட்டல் பருத்தின்னா நிறைய பாம்பு புத்துங்க இருக்கக்கூடிய ஊருன்னு அர்த்தம். அந்த ஊர்லேயே ஒரு ஆடு மாடு மேய்ச்சின்னு இருக்கார். அப்போ ஏதோ ஒரு அனுபவம் அவர் கிடைக்குது. அது அந்த புத்துலேருந்து வந்த ஒரு பாம்பு மூலமாக கிடைச்சிருக்கலாம். ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சி இவர் திடீர்னு ஒரு அகல்ட் பவர்ஸ்க்கு போயிடுறாரு. இவருக்கு ஒன்றும் தெரியாது உலகத்தை பற்றி. அப்போ பின்னால் அவர் பாபா ஆகிட்டு அவர்கிட்ட கஸ்தூரின்னு ஒரு தமிழ்நாட்டு ஐயங்கார் போகிறார், ஐயர். அவர் தான் அவருக்கு ஏபிசிடியிலேருந்து எல்லாம் கற்றுக் கொடுத்தவர். புட்டபர்த்தி பாபாவுக்கு கற்றுக் கொடுத்தது கஸ்தூரி தான். அண்டு அதுக்கப்புறம் இவர் கொஞ்சம் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அண்டு புக்கில் இருக்கிறதெல்லாம் வந்து கோட் பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல. அப்போது எப்படி அது நடக்குது? ஏற்கனவே ஒரு ஸ்பிரிட் இருக்கும், அது ஷிரடி பாபாங்கிற ஸ்பிரிட்டாக இருக்கலாம். ஸோ அது வந்து ஒரு பாம்பு வடிவத்தில் வெயிட் பண்ணி இருந்திருக்கலாம். இந்த உடம்பு அதுக்கு சூட்டாக இருக்கலாம். அதனால் அந்த பாம்புக்கிட்ட போனபோது ஸ்னேக் பைட் எக்ஸ்பீரியன்ஸும் ஒன்று இருக்கும். அந்த பாம்பு கடிக்கிற மாதிரி ஒரு அனுபவம் வந்த உடனே அந்த ஸ்பிரிட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம். சிசக்தி விலாஸ்னு ஒரு புக்கு, அது எழுதினாள் வந்து முக்தானந்தான்றார். அவர் பெரிய மகான் ஒருத்தர் இருந்தார், கணேஷ்புரி நித்யானந்தா, அவருடைய சிஷ்யர். அவருக்கு இந்த ஸ்னேக் பைட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு. A noble white cobra lived near my hut. I called him Baba Nageshwar. Cobras possess intelligence and extend utmost courtesy to holy men. He was old and wise. I saw him, if not daily, at least once or twice a week. அவர் ஏன் சொல்கிறது பாம்பை. He had been there a long time. Other people also saw him occasionally. I had great affection for him. வெள்ளை கோபுரா இல்லையா, அது சித்தராக இருக்கும் எப்பயுமே. திருப்பதி மலைக்கு நீங்கள் போகிறீங்க இல்லையா, திருப்பதி மலைக்கு போனீங்கன்னா அதுக்கு பேக் சைடு, கோயிலுக்கு பேக் சைடு இந்த அப்சர்வேட்டரி போகிற இடம் இல்லையா, அங்கே இருக்குது ஒரு வெள்ளைப்பாம்பு இருக்குது. நீ அந்த தண்ணியில் போய் பாலை கொட்டினேன்னா அந்த வெள்ளைப்பாம்பு வந்து பாலை மாதம் எடுத்துன்னு தண்ணியை விட்டுரும். இன்றைக்கும் இருக்குது திருப்பதியில் அந்த மாதிரி ஒரு பாம்பு இருக்குது. சில இடங்களில் இப்படிலாம் இருக்குது. 3-4 days after the snake bite, I visited Nagaloka, the world of cobras. இந்த வெள்ளைப்பாம்பு இவரை கடிக்குது தியானத்தை முடிச்ச உடனே. அப்போ இவருக்கு நாகலோகத்துக்கு போகிற எக்ஸஸ் கிடைக்குது. எனக்கும் கிடைச்சது. நான் அப்புறம் வரேன் என் கதைக்கு. Cobras and more cobras all around. They gleamed with a blue luster. I beheld a huge cobra whose brightness was dazzling. There were flower gardens for them on all sides. Thus, innumerable sights and places appeared in blissful visions. I would remain quiet after meditation. As days went by, my mind became more and more tranquil. I could behold the three lights even with my eyes open during normal walking hours. This happened particularly when I was full of Guru Bhava. I was more deeply immersed in joy. If I took a stroll in any part of the orchard, I was greeted by the same lights.
Wherever my eyes fell, lights sparkled. I was amazed at this condition. How magical was that snake bite! Perhaps the god of cobras had blessed me with his grace for my higher spiritual progress. Then my eardrums were afflicted with an acute but temporary pain. My pupils continued to revolve. The upper eyelid was stuck above and the lower below, கணபதி and I would not blink for 2 hours at a stretch. As a result, my eyes appeared to be swollen, that the people who saw them whispered to one another that I looked angry. I did not know why I looked at each one with gaping eyes. When I returned to the normal state, they would remark that I looked quite gentle then. My spontaneous comment was that I was only myself, neither angry nor gentle. I began to visit the moon world in meditation. மாதிரி நிறைய அனுபவங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். நான் நாகலோகத்துக்கு போன விஷயத்த சொல்கிறேன். நான் கைலாச யாத்திரை போகிற வழியில் முதல்ல தாருசுலான்னு ஒரு இடம் வரும். அது வந்து நேபாள் இந்தியன் பார்டர். அதை தாண்டி நம்ம போகணும். போனால் ஃபஸ்ட்டு ஆல்ட் வந்து பங்கு, அதுக்கப்புறம் சிர்கா. இதெல்லாமே வந்து நேபாள் சைடு. அந்த சிர்காங்கிற இடத்துல நான் போகிறபோது நாகலோகத்தை பார்த்தேன். இப்போ நான் உள்ளே போனேன். உள்ளே போனாக்கா அங்கே எல்லாம் பாம்புங்களாக இருக்கும். அதில் ஒரு வெங்கடாஜலபதியோடைய ஃபேஸு 3 நாமத்தோட வெங்கடாஜலபதியோட ஃபேஸு, ஆனால் உடம்பு பாம்பு. அதே மாதிரி ஒரு குட்டி பாப்பா, ஒரு குழந்த கிரேடலில் படுத்துன்னு இருக்குது. அது உடம்பு பாம்பு, ஆனால் ஃபேஸு நம்ம ஊரில் இருக்கிற குழந்தை. அப்போது உங்கள் எல்லாருக்கும் கூட ஒரு பாம்பு இருக்குது எங்கேயோ. நீ அந்த கணவனே கண்காண்ட தெய்வம் மணாலினு மங்கேன் பாகத்தெல்லாம் பார்க்குறதில்ல, உயிர் எங்கேயோ பாம்பு கிட்டக்குதுன்னு, அந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு இணையான ஒரு பாம்பு இருக்குது. அதுக்கு வந்து உன் ஃபேஸ் இருக்கும், ஆனால் உடம்பு பாம்பு உடம்புமா இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்குன்னா உனக்கு நம்பிக்கை வருதா? அதனால தான் ஷேக்ஸ்பியர் சொன்னார், there are more things on the heaven than what you can see. அதாவது நீ தேவலோகத்தில் இந்த உலகத்தில் பார்க்கறத விட எத்தனையோ அதிசயங்களை பார்ப்பேன். there are more things on the heaven than what you can see on the earth, ஓ மிஸ்டர் ஒரேஷியோ அப்படின்னு ஒரு டைலாக் வரும். மாதிரி உலகத்தில் நிறைய அதிசயங்கள் இருக்குது. இந்த 7-14 உலகம்லாம் சொல்கிறாங்க இல்லையா, எல்லாம் உண்மை தான். இப்படி ஒவ்வொன்றும் அந்த நீ அதை கேட்கலையே இப்போத்துக்கு. நீ வந்து யூ ஆர் கன்ஃபைன் டு த வேர்ல்ட்லி ப்ரெஷர்ஸ். ஏதோ ட்ரெஸ்ஸு, சாப்பாடு, கல்யாணம், குழந்தை குட்டி, ஒரு வீடு, ஒரு பேங்க் பேலன்ஸ், இவ்வளோ தான் உங்களுடைய நோக்கம். அதனால் உங்களுக்கு இதுக்கு மேலே எதையும் நீங்கள் இன்னும் கேட்கல இல்லையா? நீங்கள் கேட்டால் தான் இந்த அனுபவங்கள்லாம் வரும். நான் கேட்டேன். நான் 1984 ஆஃப்டர் த டெத் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 5 வருஷம் இதே தான் ஃபுல் டைமாக தேடிக்கிட்டே இருந்தேன். எங்கே போனால் என்ன கிடைக்கும் அது இதுன்னு சொல்லி. அதனால் எனக்கு எல்லாம் வந்து புலப்படப்பட்டது. பைபிளில் வரும், வெளியிடப்படாத ரகசியம் இல்லை. there is no secret which is not disclosed to the deserving person. தகுதி உடையவன் எவனும் அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படும். விளக்கை ஏற்றி வைத்தவன் எவனும் அதை எல்லாரும் காணும்படிக்கு மேஜையின் மேல் வைப்பான் அன்றி மேஜையின் அடியில் ஒழித்து வைக்க மாட்டான். அப்போ there are so many secrets, and if you are really seeking seriously, all the secrets divine will be disclosed. எவ்வளோ சீரியஸாக தேடுறியோ அவ்வளோ சீரியஸான விஷயங்கள் உனக்கு கிடைக்கும். ஆனால் நீ இந்த உலகத்து மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டை விட வேண்டியிருக்கும். உலகம், இதில் இருக்கிற வீடு வாசல், பேங்க்கு பேலன்ஸு, சொந்தம் பந்தம், இதிலெல்லாம் மாட்டின்னு உட்காந்துட்டால் நான் சொல்கிறதெல்லாம் உனக்கு கிடைக்கவே கிடையாது. ஒரு கடப்பாறை மலைன்னு இருக்குது. இதுக்கு போகிற போது நீ பர்வத மலை, அப்போது இந்த கையில் ஒரு கடப்பாறை, இந்த ஒரு கையில், இந்த கை விட்டுட்டு மேலே இருக்கிற கடப்பாறையை பிடிக்கணும். அந்த மாதிரி இந்த உலகத்தை நீ விட்டு மேலே போயினே இருக்கணும். அப்போ தான் உனக்கு நான் சொல்கிற அனுபவங்கள்லாம் கிடைக்கும். இந்த உலகத்தை பிடிச்சிக்கிட்டு கூட்டம் அடிச்சுக்கிட்டு எனக்கு அனுபவம்லாம் வந்து இன்னும் பார்சல் கட்டி போண்டா மாதிரிலாம் வரவே வராது. யூ ஹவ் டு ரினவுன்ஸ். இஃப் யூ ஹாவ் டு லிவ் ஸ்பிரிச்சுவலி, யூ ஹவ் டு லீவ் மெட்டீரியலிஸ்டிக்கலி. யூ ஹவ் டு லீவ் மெட்டீரியலிஸ்டிக்கலி. அப்போ இந்த அனுபவமெல்லாம் வரும். பட் யூ ஆர் நாட் ப்ரிப்பேர்டு. ஏன்னா அதுக்கு ஒரு டைம் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட பர்த்தில் தான் விட்டு விடுதலையாகி நிற்பாய் சிட்டுக்குருவியை போலேங்கிற மாதிரி அந்த மைண்ட் செட்டு வரும். உலகம் வேஸ்ட்டு அப்படின்னு. பட்டினத்தார் இருந்தார். அவர் காவிரி பூம்பட்டினத்தில் வசதியான கப்பல் கம்பெனி ஓனராக தான் இருந்தார். பிள்ளை இல்லையேன்னு அவர் ஊருக்கு வர இருந்தது. அவருக்கு சிவபெருமானே நான் மகனாக வந்து பிறக்கிறேன்னு பிறக்கிறாரு. பிறந்துட்டு கப்பல் வியாபாரம் பண்ணுறதுக்கு வயசு வந்தோடனே போகிறாரு.
போயிட்டு பையன் வரப்போகிறான்னு இவர் பூம்புகாரத்தில் காவேரி பூம்பட்டினம் இல்லையா பூம்புகார் அங்கே போய் பார்க்குறாரு நம்ம பையன் என்ன வாங்கிட்டு வந்துக்கிறான் கப்பல் நிறையன்னு பார்த்தா எல்லாம் சாணி வரட்டி. இவர் தள்ளில் அடிச்சுக்கிறார். ஒரு நாட்டுக்கோட்டை செட்டியார் குடும்பத்தில் வந்து வரட்டி தானடா வாங்கின்னு வருவேன்ட்டு அவர் அந்த வரட்டி இப்படி போட்டு உடைக்கிறாரு. உடைச்சா அதுலேருந்து முத்து மாணிக்க பரல்கள்லாம் வருது. அப்போது அவர் சொல்கிறாரு, திருடுங்கக்கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்காக நான் வரட்டியில் ஒழிச்சு வச்சு கொண்டாந்தேன்னு. இவ்வளோ அறிவாளி பையனான்னு இவர் பார்க்குறாரு. அவ்வளோதான் ட்ராயிங் போட்டுறாரு. அங்கே ஒரு ஓலை தாங்குது, காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கு, காது உடஞ்சி போன ஊசி கூட நீ போகிற வழிக்கு உங்களோட வரப்போகிறதில்ல அப்படின்னு சொல்லிடு. உடனே எல்லாத்தையும் விட்டு கோமணம் கட்டின்னு உக்காண்டாரு, அரை டவல் கட்டின்னு உக்காண்டாரு. ஒரு திருவேன்காடனாக இருந்த ஆள் ஒரு பட்டினத்தாரம் மாறிட்டார். சுகத்தை தவிர ஒன்றுமே பார்க்காதவன் ஒரே ஒரு நாள் வெளியே போய் ஒரு நிறைய திரை மூப்பு பணத்தை பார்த்த உடனே அஃபெக்ட் ஆகி அழகான பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டு நைட்டாக கிளம்பி போயிடுறான். பலவிதமான அனுபவங்களுக்கு பின்னால் புத்தகையால் அவனுக்கு ஞானத்தை எடுத்து கொடுக்கறதுக்காக போதி மரத்தடியில் ஏற்கனவே ஒருத்தன் வெயிட் பண்ணின்னுக்கிறான். அவன் கொடுத்துட்டான். அப்போ சித்தார்த்தன் புத்தன் ஆனான். இந்த மாதிரி நீ விட வேண்டியிருக்கும். இப்போ சித்தார்த்தன் அரண்மனையில் அழகாக பொண்டாட்டி கூடியும் பையன்கிட்டையும் குடும்பம் நடத்தினிட்டு நான் ஞானி ஆகணும்னா முடியாது. திருவெண்காடன் கப்பல் வியாபாரம் பண்ணிக்கிட்டு எனக்கு பெரிய ஞானம் கட்சின்னு வெறும் ஊதி பூசின்னு சிவன் இதில் இப்படி கை கூப்பியிருந்தாலாம் வந்துட முடியாது. விடணும். எத்தனையோ விதமான அனுபவங்கள் வரும். அந்த அனுபவங்கள் எல்லாம் கூட தாங்குகிற சகிப்புத்தன்மை வேணும். மானம் அவமானம் எல்லாத்தையும் தாண்டி போக வேண்டியிருக்கும். இதுதான் திருவள்ளுவர் சொல்கிறது. உற்ற நோய் நோன்றல். உற்ற நோய் நோன்றல்னா என்ன, எந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பெட்ரு எது வந்தாலும் எல்லாத்தையும் அனுபவிக்கணும். அந்த மாதிரி இருந்தால் உனக்கு ஞானம் கிடைக்கும். அதனால் நீங்கள் இப்போத்துக்கு அந்த மாதிரி கண்டிஷனில் இல்லை. எத்தனையோ பிறவிக்கு பின்னால் உனக்கு எப்போ அந்த தகுதி கிடைக்குதோ அப்போ தான் இந்த விடுற மூட் செட் வரும். எல்லாத்தையும் விட்டுடலாம், கடவுள் தான் வேணுங்கிற ஒரு மைண்ட் செட் தான். இந்த உலகத்தை பிடிச்சிக்கிட்டு கடவுளை பிடிக்க முடியாது. ஒரு நேரத்துக்கு இப்போ திரௌபதிக்கிறான், புடவையை வச்சுருந்தா துச்சாதனம் உருவுறான். இவன் இப்படியெல்லாம் கை வச்சுன்னுக்கிற வரைக்கும் ஒன்றும் நடக்கவே இல்லை. இவன் ரெண்டு கையும் தூக்கி பறந்தாமா ஆபத் பாந்தவா அப்படிங்கிறா. அப்படியே மேலே கிருஷ்ணர் புடவையை விட்டுனேங்கிறாரு வந்து நிற்குது. ஸோ நிஜமாக இவருடைய புடவையை உருவவே இல்லை அவன். ஏன்னா கிருஷ்ணர் ரெண்டு கையும் தூக்கணுன்னே கிருஷ்ணர் புடவையை கொடுத்துட்டார் அவளுக்கு. அந்த மாதிரி நாம் நம்மளை ஏதோ பண்ணிக்க முடியும், நம்ம ஞானி ஆகிடுவோம் அதாகிடுவோன்ற வரைக்கும் ஒன்றும் நடக்காது. ரெண்டு கையும் தூக்கிட்டு நீ சரண்டர் ஆகு, உனக்கு எல்லா அனுபவங்களும் வந்துடும். இட் டுக் a few minutes for Krishna to leave, create a further elongated saree for her இல்லையா. அந்த மாதிரி அனுபவங்கள் வேண்டுங்கிறவன் தில்லாக விட வேண்டியிருக்கும் முதல்ல. அண்டு நீ விழமாட்ட. கடவுள் உன்னை கட்டாயம் தாங்கி பிடிப்பார், நீ விழமாட்ட. ஆனால் நம்ம விழமாட்டோம், கடவுள் நம்மளை தாங்கி பிடிப்பாருங்கிற எண்ணம் உனக்கு இருக்கும். ஆதிசங்கர் காலத்தில் ஒரு ஆள் இருந்தார். அவர் பேர் குமரில பட்டர். நம்ம ஊர் தான், கர்நாடகாக்காரர் தான். குமரில பட்டர்ன்றது அதால். அந்த ஆள் ஒரு பெரிய அளவுக்கு மண்டன மிஸ்ரர்னு சொல்லி பிரம்மாவனுடைய வடிவத்தால் கல்கட்டா இருந்தவருடைய சிஷ்யன். அவர் வந்து புத்த விகாரத்துக்கு போய் புத்திஸ்ட்டு கல்ச்சரில் இருக்கிறவங்க என்னெல்லாம் தெரியுன்ற கற்றுக்கணுன்னு புத்தம் பிட்சு மாதிரி வேறார். அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, இவரை கொலை பண்ணணுன்னு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அப்போ அவர் தெரிஞ்ச உடனே நீங்கள் என்னடா என்னை கொலை பண்ணுறதுன்னு இவரே போய் புத்த விகாரத்தினுடைய 4வது மாடியில் 5வது மாடியிலேருந்து நான் கற்ற வேதங்கள் உண்மை என்றால் நான் காப்பாற்றப்படுவேன் தொபுக்குன்னு குதிக்கிறாரு. கீழே விழுந்துறாரு. ஒரு கண்ணு போகுது. அப்போ இவர் சொல்கிறாரு, ஏன் எனக்கு கண்ணு போச்சு அப்படின்னு. அப்போ ஆசிரியர் கேட்குதான், நான் கற்ற வேதங்கள் உண்மை, ஏன் என் நான் காப்பாற்றப்படுவேன்னு நீ ஏன் சொல்லலை, உண்மையானால் நூறு தொக்கி எம்போட்ட, அதனால தானே கண்ணு போச்சுன்னாங்களாம். இது நிஜமாக நடந்த நிகழ்ச்சி. ஆதிசங்கருடைய வரலாற்றில் பதிவாயிருக்கு. அவருக்கு பின்னால் பார்க்குறாரு. ஒரு குருவை ஏமாற்றி அவர்கிட்ட உபதேசம்லாம் வாங்கினா அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டுன்னு பார்க்குறாங்க. என்னது, நெல் உமி இல்லை, அதை நல்லா நெருப்பு மூட்டிட்டு அது கனகனான்னு இருக்கும். இப்போ அந்த தீ மிதிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. அது தன்னுடைய உடம்பை கிடக்க வச்சு அணுவாக சுட்டுக்கிட்டு சாகணுமா. அதான் வந்து சாஸ்திரத்தில் எழுதிக்குது. இவர் அந்த மாதிரி நெல் உமி மேலே படுத்துடுறாரு. இது ஆதிசங்கருக்கு தெரியுது. நேராக அங்கே வந்து எதிரில் உட்காந்துக்கிறார். ஏன், ஆதிசங்கர் சாட்சா சிவன், அது தலையில் இங்கே கங்கை இருக்குது. அதனால் இந்த ஆள் சபதத்தை நிறைவேற்றின மாதிரியும் இருக்கும், ஆனால் அவர் உடம்புக்கு கஷ்டம் தெரியாது. ஏன்னா கங்கையோட குளிர்ச்சி இருக்குது இல்லையா. அதனால் என் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்க அவர் பதில் சொல்லி இந்த மாதிரி இருக்குது. அப்போ ஒரு சாஸ்திரத்தை கற்றுக்கிறதுக்கு கூட பாரு எவ்வளோ ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு கர்ணன் இருந்தான்.
அவன் வந்து மகேந்திரகிரி மலையில் இருக்கிற பரசுராமர்கிட்ட போய் நான் பிராமணன் கற்றுக்கிறான். அவர் வந்து சத்திரியர்களுக்கு எதிரானவர். ஏன்னா கார்த்தவீரி அர்ஜுனன் ஒரு சத்திரிய ராஜா 21 தலைமுறை பிராமணர்கள் எல்லாம் கொலை பண்ணிக்கினே இருந்தான். அதுக்கு பழி வாங்கிறதுக்காக தான் பரசுராமருடைய அவதாரம் வந்து 21 தலைமுறை எல்லா சத்திரிகளையும் கொலை பண்ணிக்கிட்டே இருந்தார். அந்த மாதிரி இந்த பரசுராமர் எல்லாத்தையும் விட்டு காட்டுக்கு போயிட்டார். அவர்கிட்ட இவன் போய் பிராமணன் போய் சொல்கிறான். இந்திரனுக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் அவர்கிட்ட எல்லா வித்தையும் கற்றுட்டு வந்துட்டான்னா அர்ஜுனனுக்கு போட்டி ஆகிடும். ஏன்னா அர்ஜுனன் வந்து இந்திரனுடைய பிள்ளை. அதனால் இவன் மடியில் அவர் தலை வச்சு படுத்துன்னு இருக்கிற போது ஒரு வண்டு மாதிரி வந்து இப்போ பரசுராமனுடைய தொடையை கடிக்கிறான். நல்லா தொலைச்சிக்கிட்டு போச்சு வண்டு. அப்படியே ரத்தம் குபுன்னு வருது. இவர் தன் குருக்கு ஒன்றும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு பல்ல கட்சின்னு தாங்கின்னு இருக்கார். அந்த ரத்தத்தோடைய சூட்டில் இப்படி கண்ணை முடிச்சு என்ன நடக்குதுன்னு ஒன்று, இந்த சகிப்புத்தன்மை ஒரு பிராமணனுக்கு வராது, நிஜத்தை சொல்லி நீ சத்திரியன் தானேன்றார். ஆமாம், இப்போ நீ என்னை ஏமாற்றி கற்றுக்கிட்டு எல்லா வித்தையும் உனக்கு பலிக்காமல் போடுன்றார். ஸோ மகாபாரத யுத்தத்தில் இவர் என்னெல்லாம் கற்று வச்சுருந்தாரோ அவர் கடைசி நேரத்தில் உதவே இல்லை, கர்ணனுக்கு உதவே இல்லை. இப்படி இந்த குருக்கிட்டே எதையாவது கற்றுக்கிறதுக்கு இவ்வளோ ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. பரசுராமன் கதையை சொல்லிட்டேன், கர்ணன் கதையை சொல்லிட்டேன், எல்லாம் இருக்குது இல்லையா? அதனால் உலகத்திலேயே ஒரு பெரிய பாவகத்துக்கு கீழே வர்றது குரு துரோகம். என்ன, அவன் நல்ல குருவோ கெட்ட குருவோ அவனை நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இல்லை எந்த குருமே வேணாம், பேசாமல் உன் வழியில் நீ போயினேரு. ரெண்டே வழி தாங்குது. இப்போது ராமானுஜர் இருந்தார், அவருடைய குரு நல்ல ஆள் கிடையாது, யாதவ பிரகாசன் பேர், நல்ல ஆள் கிடையாது. ஆனால் அவங்க அம்மா சொன்னார் ராமானுஜரமோ, நல்லவனு கெட்டவனா அவனை குரு நீ பிடிச்சிட்ட, அவன் சொல்கிற மாதிரி நடந்துக்கோப்பா அப்படின்ட்டு. சரிங்க, அந்த குரு இவனை கூட்டு போய் கொலை பண்ணுறது கூட முயற்சி பண்ணான். கடைசி நாளில் யாதவ பிரகாசருக்கு வைஷ்ணவத்தில் திவ்ய கஷேத்திரம்னு வாங்க 108 பெருமாள் கோயில் சுற்றணும். அவங்க அம்மா சொல்கிறா, அவனுக்கு வயசாட்சிடா, இனிமே முடியாது. இந்த ராமானுஜன் இருக்கானே, சாட்சாத் லட்சுமணன் ஆதிசேஷனுடைய அம்சத்தில் வந்தவன், அவனை 3 தடவை சுற்று போரும் பூபுருஷன். அப்போ குருவாக இருந்த ஆள் தன்னுடைய சிஷியனாக இருந்த ராமானுஜரை 3 தடவை சுற்றினார். பூபுருஷனோட பலன் அவருக்கு கிடைக்கும்ங்கிறது ஐதீகம். அதனால் நீ ஒரு மனைவி வந்து கணவனுக்கு இதாக இருக்கணும், லாயலாக இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சிஷ்யன்றவன் குருக்கு லாயலாக இருக்கணும். உனக்கு பிடிக்கலைன்னா எந்த குருவையும் ஒத்துக்காத, பிடிச்சாக்கா ரூல்ஸ் படி நடந்துக்கும். ஷார்ட்கட்டெல்லாம் கிடையாது. முருகா நீ வரவேண்டும், முருகா நான் நினைத்த போது நீ வரவேண்டும், முருகா நீ வரவேண்டும், நினைத்த போது நீ வரவேண்டும், நீல எழில்மயில் மேலமர்வேலா நினைத்த போது நீ வரவேண்டும், நீல எழில்மயில் மேலமர்வேலா நினைத்த போது நீ வரவேண்டும், உன்னையே நினைந்து உருகுகின்றேனே, உன்னையே நினைந்து உருகுகின்றேனே, உணர்ந்திடும் அடியாள் உள்ளமுறைவோனே, உணர்ந்திடும் அடியாள் உள்ளமுறைவோனே, நினைத்த போது நீ வரவேண்டும், கலியுக தெய்வம் கந்தா நீயே, கருணையின் விளக்கமும் கடம்பா நீயே, மலையென துயர்கள் வளர்ந்திடும் போதில், மலையென துயர்கள் வளர்ந்திடும் போதில், மாயோன் மருகா முருகா, மாயோன் மருகா முருகா என்றே நினைத்த போது நீ வரவேண்டும், நீல எழில்மயில் மேலமர்வேலா நினைத்த போது நீ வரவேண்டும், நீ வரவேண்டும், நீ வரவேண்டும். பக்தியால் யான் உன்னை பல காலும்
பற்றியே மாதிரு புகழ் பாடி பக்தியால் யான் உன்னை பலகாலும் பற்றியே மாதிரு புகழ் பாடி முத்தன மாறனை பெருவாழ்வின் முத்தியே சேர்வத கருள்வாயே உத்தமதானச குணநேயம் ஒப்பில்லா மாமணி கிரிவாச உத்தமதானச குணநேயம் ஒப்பில்லா மாமணி கிரிவாச வித்தக ஞான சதினி பாதா வெற்றி வேலாயுத பெருமாளே வித்தக ஞான சதினி பாதா வெற்றி வேலாயுத பெருமாளே வெற்றி வேலாயுத பெருமாளே முத்தியே சேர்வதற் அருள்வாயே வெற்றி வேலாயுத பெருமாளே. ஸ்ரீ சிவசங்கர தேசிகம் சிவஷண்முகம் ஸ்ரீ குரு கோகம் ஸ்ரீ சிவசங்கர தேசிகம் பாமரஜன பாலிதம் பக்தானுகிரகச்சரண சேவிதம் ஸ்ரீ சிவசங்கர தேசிகம் சதானந்தநர்தனம் சப்தலோகவஸ்ய கீர்த்தனம் மதோன்மத அசுரமர்தனம் மகனேயானன தர்ம விவர்தனம் தேவகுஞ்சரி வள்ளி சகிதம் தேவகானா பிரியரசிகம் தீர்த்தபாதாதிஷேத்திர புண்ணியம் தீனோதாரண ஸ்ரீ சுப்பிரமணியம் ரே மரி க ச ரே மம பாப மா பத நித பாத நி சா சா சாரி மக ச நித நி சா 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 ச நித நீத மக ச தேவ குஞ்சரி வள்ளி சகிதம் தேவகானா பிரியரசிகம் தீர்த்தபாதாதிஷேத்திர புண்ணியம் தீனோதாரண ஸ்ரீ சுப்பிரமணியம் ஸ்ரீ சிவ சங்கர தேசிகம். குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை